Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான YouTubeல இருக்கிற ஒரு மிஸ்ட்ரியான சேனலை பத்தி. சேனல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 கோடி சப்ஸ்கிரைபர். 14.5 கோடி சப்ஸ்கிரைபர் இந்த சேனல்ல. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த சேனலை ஓபன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் ஆயிரும் அந்த சேனல். நீங்க அந்த சேனலை ஓபன் பண்ணீங்கனாலே நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் ஆயிரும். சேனலில் எத்தனை வீடியோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் லிங்க்கும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான சேனல். சேனலில் அந்த இருக்கிற ஒரு வீடியோவும் ஓப்பனும் ஆகாது. இல்லை சேனலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னம்னாலும் சேனலும் ஓப்பன் ஆகாது. இந்த லிங்க்கை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா இதில் ஷேர் லிங்க்கை காப்பி பண்ணுற ஆப்ஷனே இல்லை, சேனல்லையும் சரி வீடியோலையும் சரி. சேனலோட நேம் நான் சொல்லிடுறேன், தி ஒரிஜினல் கிறிஸ்மஸ் கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது. தி ஒரிஜினல் கிறிஸ்மஸ் கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த சேனலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சேனலை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். நீ எப்படி ஓப்பன் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு ஒரு இடத்து மூலியமாக ஒரு சின்ன லிங்க் ஒன்று கிடச்சிச்சு. அந்த லிங்க்கையும் காப்பி பண்ணுறேன், அந்த லிங்க்கும் காப்பி ஆக மாட்டேங்குது. அந்த லிங்க்கை வச்சு நான் சேனல் ஆக மொத்தத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு தான் தெரியல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சேனலை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, தமிழை தவிர்த்து. ஏன்னா தமிழில் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க சேனல்களில் போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 14.5 கோடி சப்ஸ்கிரைபரு சேனலை ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் ஆகுது. வீடியோக்களும் கிடையாது, சேனலே கிடையாது. ஃபஸ்ட்டு எரர்னு வருது. வாங்க பார்ப்போம் என்ன சேனல் அப்படின்னு. நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம். வாங்க சேனலை காமிக்கிறேன், சேனல் லோகோ எல்லாமே. ஓகே நண்பா, நம்ம இப்போ மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேனலோட நேம் இதான். சேனலோட சப்ஸ்கிரைபரை பார்த்துக்கோங்க, தி ஒரிஜினல் கிறிஸ்மஸ் கிளாசிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் தேடி பார்த்தீங்கன்னா தான் வரும். வீடியோட டைட்டிலை போட்டு தேடி பார்த்தீங்கன்னாலும் வராது, இந்த சேனலே வராது. இந்த வீடியோ இஸ் நாட் அவைலபிள்னு வருது இந்த சேனலில். இது இங்கே பாருங்கள், சேனலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி தான் வருது. இப்போ நான் சேனலை ஓப்பன் பண்ணுறேன், இந்த இடத்த கிளிக் பண்ணால் தான் சேனல் ஓப்பன் ஆகும்ல. கிளிக் பண்ணுறேன், தேர் வாஸ் ப்ராப்ளம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, ஏன் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் ஆகலை உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சப்ஸ்கிரைப் ஆகிருந்துச்சு, இப்போ நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். எதுக்குடா அந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 லைக்கு தான் வந்திருக்கு. 511 லைக்கு தான் வந்திருக்கு. இது டிஸ்லைக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலாட்டி ஒன்று தான். இந்த சேனலை ஓப்பன் பண்ண முடியாது, வீடியோவை ஓப்பன் பண்ண முடியாது, இதில் லிங்க்கு கூட ஷேர் பண்ண முடியாது, இல்லை இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணலான்னு அதுவும் பண்ண முடியாது. சரி, டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில் நாட் அவைலபிள். எப்போ அப்லோடு பண்ணியிருக்காங்கன்னா 2016 அப்லோடு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சேனல், மியூசிக் ஆர்டிஸ்ட் சேனல் போல இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எல்லாம் தேடுங்க, பரபரப்பாக போய் தேடி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு, சேனலை பார்க்குறதுக்கு. எங்கிட்டாவது லிங்க்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.